சின்னத்திரை ஆக்டரான நாஞ்சில் விஜயன் என்ன பொய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவரோட ஒய்ஃப் மரியா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்னத்திரை அது இது நிகழ்ச்சியின் மூலயமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் நாஞ்சில் விஜயன். நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு சமீபத்தில் தான் மேரேஜ் நடந்துருந்துச்சு. லேட் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது செப்டம்பர் 3 நடந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்டின் மூலயமா தான் இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. அவங்க வீட்டில் 2 வீட்லேயும் பேசி சம்மதம் வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் நாஞ்சில் விஜயனும் அவரோட மனைவியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் இவங்க 2 பேரை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்படி ஒரு விஷயத்தில் நாஞ்சில் விஜயன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து ஆங்கர் கேட்க, அண்ட் அதற்கு மரியா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாஞ்சில் விஜயன் அவர்கள் என்னை பொய் சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. எங்கள் வீட்டில் வந்து பேசினாரு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் வயசு என்ன அப்படிங்கிறத என்கிட்ட இவர் சொல்லவே இல்லை. நானும் சேம் ஏஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். அண்ட் எங்கள் கல்யாணமும் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அண்ட் என்னை விட இவர் வயசில் ரொம்பவே மூத்தவர் அப்படின்னும் அங்கிள் வயசில் இருக்கவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாஞ்சில் விஜயன் குறுக்கப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏமாற்றிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க ஃபேமிலிக்கு என்னோட வயசு என்ன அப்படிங்கிறது தெரியும், இவங்ககிட்ட ஒரு வேளை சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூ ரொம்பவே ஃபன்னாக போயிருந்துச்சு. அதுலேயே நாஞ்சில் விஜயன் நான் சினிமாக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், அண்ட் ஆரம்பத்தில் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசியிருந்தார். அண்ட் இப்போ அவர் எப்படி இருக்கார், அவரோட கல்யாண லைஃப்பில் நடக்கிற லூட்டிஸ் எல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்களா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்பாங்க, இவர் ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவர்கள்ட்ட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, உங்களோட பையன் கூட நீங்கள் நடிக்க தயாராக இருக்கீங்களா, உங்களோட பையன் கூட நீங்கள் பேச தயாராக இருக்கீங்களா அப்படின்னு. அண்ட் அதுக்கு அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் பையன் இந்த படத்தில் நடிக்கிறான் அப்படிங்கிறது கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. குறிப்பாக அந்த ஒரு புது படத்தில் அவன் சிங்கத்தோடு நடிக்கிறான். அந்த ஒரு சிங்கம் தாய்லாந்தில் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு டைம் அவனும் தாய்லாந்தில் தான் இருந்தான். நானும் அந்த டைமில் ஷூட்டிங்காக தாய்லாந்தில் இருந்தேன். ஸோ தாய்லாந்து அண்ட் நானும் அங்கே தான் இருந்தேன். அன்னையோட ஆசீர்வாதம் அவனுக்கு எப்போயுமே இருக்கும். அவனோட கரியர் நான் இருந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்ட் அவன் பேசினா பேசுவீங்களா, அவன் கூட நடிப்பீங்களான்னு கேட்குறீங்க. யாருக்கு தான் விருப்பம் இல்லாமல் இருக்கும்? காலம்தான் பதில் சொல்லணும். அவன் மனசு மாதிரி என்கிட்ட பேசினா கண்டிப்பாக பேசுவேன். அவன் நடிக்கிற படத்தில் என்ன காஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க கொடுத்திருந்த இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீகரி அவர்களுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.